சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையலில் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது மசாலா வாழைக்காய். இந்த ரெசிபியை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மசாலா வாழைக்காய் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த வாழைக்காய் 1, புளி சிறிதளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கடலை மாவு 2 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. மசாலா வாழைக்காய் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாழைக்காய்க்கான மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். இது மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் எல்லா மசாலாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். கடலை மாவு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா நமக்கு ஒரு டேஸ்ட் தரும். அது கூடவே கார்ன்ஃப்ளவர் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே அரிசி மாவு 1 டீஸ்பூன். இந்த அரிசி மாவு சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா அந்த வாழைக்காயில் அந்த மசாலா ஒட்டுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சம் புளி, நல்லா கெட்டியாக கரைச்சிருக்க புளி ஆட் பண்ணுறோம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மசாலாலே நம்ம சேர்க்கும் போது நமக்கு நல்லா பார்த்திங்கன்னா இந்த மசாலா எல்லாம் நம்மளோட வாழைக்காயில் ஈஸியாக ஸ்டிக் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா வாழைக்காய் எல்லாமே நம்ம இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக, கொஞ்சம் திக்கான பீசஸாக போட்டு நம்ம தண்ணியில் நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுருக்கோம். கொஞ்சம் கிறிஸ்பாக நமக்கு இருக்கணுங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். இப்போ அதனால் தேவையான அளவுக்கு இந்த இடத்துல நீங்கள் உப்பு பார்த்துட்டு போடுங்க. ஏன்னா வாழைக்காயில் நமக்கு உப்பு ஏற்கனவே ஏறி இருக்கும். இப்போ மசாலாவை நம்ம முதல்ல மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி, கட்டிலாம் இல்லாமல் நல்லா நமக்கு கடலை மாவு, அரிசி மாவு சேர்த்துருக்கோம். அது கூடவே கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் அந்த மாவெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மசாலா ரொம்ப திக்காக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும் இந்த மசாலா. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நமக்கு வாழைக்காயில் ஒட்டாமல் போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா இது நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரியான ஸ்டேஜ். இப்போ இதில் வாழைக்காயை நம்ம கோட் பண்ணிடலாம். எல்லா வாழைக்காயிலையும் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலா ஃபுல்லாக 2 சைடும் கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நமக்கு இதில் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கோங்கிறதுனால நமக்கு உடனே கொஞ்சம் திக்காகும். நீங்கள் வேணும்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். ஸோ இப்போ வாழைக்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மசாலா கோட் பண்ணியாச்சு. நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா 2 பக்கமுமே இந்த மாதிரி நமக்கு மசாலா கோட் ஆகிருக்கணும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வறுவல் அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நம்மளோட வாழைக்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு ஊறிடுச்சு மசாலாவில். ஒவ்வொரு வாழைக்காயாக நம்ம எடுத்து அப்படியே இந்த எண்ணெயில் வச்சிடலாம்.
நம்ம ஏற்கனவே வாழைக்காய் வந்து நம்ம வேக வச்சு தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நமக்கு வந்து ஈஸியாக உடனே நமக்கு வந்து வெளியில் நல்ல முருகலாக கொடுக்கும். நல்லா 2 சைடும் மசாலாவை கோட் பண்ணிவிட்டு வைங்க. இப்போ வந்து நம்ம சிம் ஃபயரில் இது பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து நல்லா ஏற்கனவே வெந்திருக்கு, அப்புறம் திருப்பி வெந்து நமக்கு ரொம்ப குழஞ்சிடும். ஸோ அதனால் ஹை ஃப்ளேமில் நமக்கு ஏற்கனவே வெந்த வாழைக்காய் இந்த மசாலா மட்டும் நமக்கு வந்து நல்லா முருகலானா போதும். இந்த மாதிரி உங்களுக்கு எங்கேயாவது மசாலா இல்லை அப்படின்னா இது அப்படியே நீங்கள் அந்த மசாலாவை மேலே தடவி விட்டுடலாம். சம்டைம்ஸ் நமக்கு திருப்பி போடும் போதுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அங்கங்கே கொஞ்சம் மசாலா இல்லாட்டி இதை நம்ம வந்து இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏற்கனவே வெந்த வாழைக்காய் இந்த மசாலா மட்டும்தான் நமக்கு வந்து கிறிஸ்ப் ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாழைக்காய் பண்ணியிருக்கோம். இதே மெத்தடில் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு பண்ணலாம். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு, அது கூடவே வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ கூட அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி பண்ணும்போது. இன்றைக்கி நம்மளோட கமகம டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் வாங்கும் போது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல டார்க் க்ரீனில் இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. கொஞ்சம் வந்து மஞ்சள் இருந்தால் கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நமக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து வாழைக்காய் கட் பண்ணும் போது எப்பயுமே நம்ம கை வந்து பிசு பிசுன்னு ஆகிடும். ஸோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த பிசு பிசுப்பு இருக்கவே இருக்காது. அதே மாதிரி கட் பண்ணும்போது இது மாதிரி ஈவனாக வந்து நீங்கள் வந்து ஒரே ஷேப்பில் கட் பண்ணாதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக எல்லாமே வந்து ஒரே மாதிரி நமக்கு வந்து குக் ஆகும் ஒரே சமயத்தில். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நறுக்கி ஒரு தண்ணிக்குள்ளே போடும்போது அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூளும் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கலர் மாறாமல் இருக்கும் வாழைக்காய். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அடுத்த தடவை வாழைக்காய் நீங்கள் வந்து சமையல் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கிறிஸ்பாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ நம்ம பண்ணிட்டு இருந்த மசாலா வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆச்சுங்க. இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்தோடையும் சூப்பராக கம்பைன் ஆகும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வாழைக்காய் பண்ணிங்க அப்படின்னா இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.